இந்த திருப்பலியானது நன்றியதாக ஜான் பர்னர் இளநேரி அவருடைய 37 வருஷத்துலே வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? ஓகே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் ஜேவியர் ராஜ்குமார் ஏசுப்ரியா அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. வீட்டுக்காரமா காணும். மற்றும் ஆல்பர்ட் மோதி மேரி ஃபேமிலி குடும்பத்தினரும் ஆரோக்கியராஜ் ஸ்டீவன் சுவாதி அவருடைய பர்த்டே இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. ஜெயமேரி இருக்காங்களா? அவங்க பர்த்டே இன்னைக்கு. ஓகே. மற்றும் ஆரோக்கியநாதன் 64th பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. மற்றும் விசேஷமாக கிளமெண்ட் தி மேக்ஸ்மிலன் அவருடைய ஆர்டினேஷன் டே அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மரித்த ஃபாதர் கிளமெண்ட் ஃப்ராங்க் மார்டின் ஆந்தனி அவருடைய ஆண்களுக்காகவும் மற்றும் மரித்த எல்லா ஆண்களுக்காக ஆல்பர்ட் குடும்பத்தினர் இந்த திருவிழாவிற்கு கொடுக்கின்றார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி தூய மறைநூலை கொண்டாடுவதற்கு பொருட்கள் நாம் ஏற்றுக் கொள்வோம். எல்லா வகையிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா இறைவன் நம் மீது இருக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இறைவா இரக்கமையும், எம்மேல் இரக்கமையும். கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும். இறைவா இரக்கமையும், எம்மேல் இரக்கமையும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லா இறைவா, பாசமாய பொருளை எப்பொழுதும் எங்கள் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருவிழாவினால் நீர் புதுப்பித்த திருவிழம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியில் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ் மகிழ்ச்சி வந்து சேர அருள்வீராக. உம்முடைய தூயாவின் இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் தெருப்பை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூதப் பெண்.
பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகியா கலாத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியா ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் பதில். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவர், ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். Alleluia, 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 Alleluia. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புதிய வான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகம் உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகில் இருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகம் உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவனான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வந்து ரெண்டு வகையான ஃபோர்ஸ் இல்லை, அது ஒரு பவர் இருக்கு. அது ரெண்டு என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். அதாவது நல்லது கெட்டதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து நமக்கு ஈக்குவலாக தெரியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு ஞானிகள் வந்து ரொம்ப பேர் கொண்டவர்கள். கிரீக் மொழியில் வந்து அதுக்கெல்லாம் நிறைய ஃபிலாசபிஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து ரொம்ப தைரியமாக அரசன் தவறு செய்தால் கூட அது குட்டி சொல்வார், நீங்கள் செய்து தவறு அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது அரசனுக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தெரியல, இந்த முதலாளிகளை இல்லைன்னா பெரிய சுப்பீரியர்ஸை வந்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. அது எப்போதுமே இருக்காங்க. அந்த மாதிரி அவர் வந்து ஒருவேளை அரசு தவறு பண்ணிட்டால் இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இன்னொருத்தர் வந்து அரசருக்கு எப்போதுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அவருக்கு எந்த ஒரு நோவும் பண்ணாமல் ரொம்ப நேக்காக கண்ணிங்காக வந்து அவர் அந்த புகழி பாடணும். இந்த மாதிரி நம்ம ஜனங்களை பார்க்குறோம். சில பேர் வந்து சில விஷயத்தை வந்து நேர்மையாக பேசுவாங்க, உண்மையாக பேசுவாங்க. சில பேர் வந்து உழைப்பாங்க. சில நேரத்தில் வந்து கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி அவங்க பேருக்கோ இல்லை அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பேசுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு முறை அந்த ஞானி அப்படின்னு கூட வந்து வீட்டில் சாப்பிட்ருக்காரு, பருப்பு சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. அப்போ அவரை பார்க்கறதுக்காக இன்னொருத்தர் வராரு. அந்த அரசனை எப்போதுமே புகழ் பாடுறாருல, அவர் வர வந்து பார்த்துட்டு நீ சொல்கிறார், வர நீ அரசன்கிட்ட வந்து அவரை புகழி அவர்கிட்ட நல்லபடி இருந்தேன்னா இந்த பருப்பு சாப்பாட்டை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட அந்த ஞானி வந்து பார்த்துட்டு, அது கரெக்ட் தான், நீ அவர் வந்து எப்படி சொல்கிறன்னா, நீ வந்து அரசனை வந்து புகழ்றது வந்து நீ கற்றுக்கணுன்னா நீ வந்து இந்த மாதிரி பருப்பு சாப்பிடக்கூடிய சாப்பிடாம இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதை கேட்டு இவர் பதில் சொல்கிறாரு, நீ வந்து பருப்பு சாப்பாடு சாப்பிடக்கூடிய பழக்கம் மட்டும் இருந்துன்னா நீ அரசனை வந்து புகழ் சும்மா ஒரு பொய்யான ஒரு புகழ் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், ரெண்டு வித்தியாசமான நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி தான் இருக்கிறோம். சில நேரத்தில் வந்து உண்மைக்காக நம்ம நிற்க மாட்டோம், உண்மைக்காக நம்ம பேச மாட்டோம். ஆனால் உண்மை தெரிஞ்சு கூட நம்ம வந்து சில நேரத்தில் உண்மை இல்லாத மாதிரி நம்ம நடந்துருக்கோம். இது வந்து மனிதனுடைய இதுதான் ரெண்டு ஃபோர்ஸ். இவ்வளோ நாள் வந்து ஆண்டவர் இயேசு வந்து நற்செய்தியில் வந்து அன்பை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து வித்தியாசமாக பேசுகிறாரு. அவர் பேசுகிறாரு வந்து, உலகம் வந்து என்னை வெறுத்தது, அதனால உங்களையும் வெறுக்கும். என்ன துன்புறுத்தினார்கள், அதனால உங்களையும் துன்புறுத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போது அந்த ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு ஆண்டவரையே சொல்கிறார். இப்படி தான் இருக்கும் அந்த உலகம். ஏனெனில் நீங்கள் இந்த உலகத்துக்கு சார்ந்தவர்கள் இல்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீங்கள் வந்து என்னுடைய உலகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன, கடலுக்கு ராஜ்யம் எது, அது வந்து உலகத்திலே வந்து சிறந்த, அதாவது இந்த உலகத்துக்கு இல்லாமல் அது கடலுடைய ஹெவன் தான், மோட்சம் தான் வந்து கடலுக்கு எடுக்க வேணும். அந்த இடத்துக்கு நீங்கள் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த உலகத்தில் இருக்க வாழும் பொழுது நம்மளுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, இல்லை நம்மளை தொந்தரவு கொடுக்குது, இல்லை நம்மளை வந்து கீழே போட்டு விசுவாசத்தில் நம்ம தள்ளுது அப்படின்னு சொன்னால் அந்த பவர் வந்து இந்த உலகத்தை சார்ந்தது. அதனால தான் கடவுள் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு சார்ந்தது இல்லை, நான் தேர்ந்தெடுத்ததுக்கு வந்து என்னுடைய ஸ்தலத்தில் நீங்கள் இருப்பதற்காக அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் வந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய, அதாவது வானதூதர்கள் போல அவர்கள் இருக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் சொல்கிறார். கிறிஸ்தவர்களே, சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு புரிதலே நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிறைய முறை வந்து நல்லதை வந்து நல்லது இல்லை அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுவோம், நல்லது இல்லாதத நல்லதுன்னு கூட நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஏன்னா அது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும். இப்போ எப்போதுமே நேர்மையாக வாழ்றவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து தொந்தரவு தான், நியாயமாக இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே தொந்தரவு தான். அது வந்து நம்ம வெளிப்படையாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஒரு நியாயமான ஒரு எலெக்ஷனா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஏதோ
ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு உண்மையை வந்து தடுக்கணுன்றதுக்காக நிறைய மேனிபுலேட் பண்ணி நிறைய விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இது வந்து வெறும் உலகத்தில் மட்டும் கிடையாது, திருச்சபையில் கூட இருக்கு. திருச்சபையில் யார் பிஷப்கிட்ட இருக்கோம், பிரீஸ்ட்கிட்ட இருக்கோம், சிஸ்டர்ஸ்கிட்ட இருக்கோம், மக்கள்கிட்ட மக்களுக்கு வந்து எது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அதை தான் வந்து பேசணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. உண்மையை பேசுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உண்மைக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய புரிதலும் அவங்களுடைய நேச்சர் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைகள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக பொய்யான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. அட்ராக்ஷன், மொபைல் பாருங்க எவ்வளோ பெரிய அட்ராக்ஷன். இன்னைக்கு இந்த சயின்டிஃபிக் என்ன சொல்கிறாங்கன்னா, மொபைலில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 10 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மொபைலில். அப்படின்னா அர்த்தம்னா உன்னுடைய ஒரு நாள் ஃபுல்லாகவே நீ 8 ஹவர் நம்ம தூங்குறோம், 2 ஹவர் 12 ஹவர் 12 ஹவர் 10 ஹவர் நம்ம மொபைலில் இருக்கிறோம்னா என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மொபைல் தான் இருக்குது. கரெக்ட் தானே? அப்போது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதனுடைய பார்வை வந்து நம்ம மேலே இருக்கிறதுனால நம்ம கூட அப்படிதான் வாழலாம். அதனால தான் எங்கேயுமே இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு அன்போ பாசமோ ஒரு சாக்ரிஃபிஷியலோ ஒரு நல்ல புரிதலோ இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த உலகத்துக்கு சார்ந்தவர்களாகவே வாழ நம்ம விருப்பப்படுறோம். இந்த உலகத்திலேயே நம்ம ரொம்ப நாள் வாழணும்னு கூட விருப்பப்படுறோம். ஆனால் வாழணும்னு விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைன்னு கூட இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. இதுதான் சத்தியம், இது ட்ரூத் இல்லையா? அதனால கடவுளுக்கு சார்ந்த விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது, அதை பற்றி அந்த பார்வையை நம்ம எடுக்கும் பொழுது, அதுக்கேற்ற வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது, அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த முடிவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் நம்மளுக்குள்ள ஒரு சக்தி நமக்கு கிடைக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உண்மை எத்தனை பேர் தெரிந்திருக்கிறாங்கன்றது அதில் தான் கேள்வி. கிறிஸ்துவனுடைய கடவுள் நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல மனிதர்களாக இருக்கவும், நல்ல மனிதர்களாக இருந்து மற்றவர்களுக்காக நம்ம வாழக்கூடிய அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் விசுவாசத்துக்காக வாழக்கூடிய வாய்ப்பை நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக நம்ம நடக்கும் பொழுது வாழும் பொழுது அதனுடைய மகிழ்ச்சி முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த மகிழ்ச்சி வந்து நம்மகிட்ட இருக்கிறதுக்கு வந்து கடவுள் நம்ம ஆசீர்வதிப்பார். அதனால திரும்பி மன்றாடுவோம். இறைவா, நீ ஏற்கனவே வந்து துன்புறுத்தது போல நமக்கு இந்த வாழ்க்கையில் வர அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு வாழக்கூடிய சக்தியை தாரும் அப்படின்னு சொல்லி திரும்பி மன்றாடுவோம். என்னை
திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாழ்த்து பலியின் வணக்கத்துக்கு உரிய மாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதே தகுதியான செயல்களில் எமதாகி கொள்ளுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே துணிவத்தும் அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ஒரு ரத்தமாக எங்களை மாறுவாங்க. அவர் பாடுபட உள்ளப்படைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்த விட்டு தம் சீரர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இருந்த பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக எடுக்கப்படும் என் உடல். அவனமே இருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் புதிய உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாகியோடு சேர்க்க வேண்டும் என்று தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவேற்கும் திருவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்களை திருத்தந்தை லியோ எங்களாக பீட்டர் எல்லா திருநீரோடும் முத்திருவில் அன்பினரை பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரின் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுள் கண்ணைத்தான் புனிதமரியா அவருடைய கணவனான புனித யோசேப்பு உனது திருத்துதொழிலை உலகில் உங்களுக்கு உறுதலாக இருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நினைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரை புகழ்ந்து ஏற்றுமனமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில்
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படினால் பயிற்சி நாம் மனிதர் சொல்லுவோம். விண்ணுலக எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீவிரத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனியாளர் நம்மை கொண்டாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதும் கலக்கும் என்று நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காக மீட்பராக இயேசு வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஒரு திருத்துதல் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றும் நிறைந்தவராக என்றென்று வாழ்ந்தால் ஆட்சி செய்கின்றவர் நீங்களே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உங்கள் பெரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரவின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சம்மரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சேனையில் உலகின் பாவங்களை போக்குபவர், செவரிலிருந்து கடமை பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீருக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமுடையும். உந்தன் படைக்கு நீ அழைத்ததையே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமான நிகழ்வுகளில் நிறைவு செய்த உன் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கண்டதையெல்லாம் செய்வதாக கடந்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவழி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் டே. இன்னைக்கு வந்து கிளெமெண்ட் தீப் மற்றும் மேக்ஸிமம் அவருடைய எல்லாரும் காம்பினேஷன் டே. கிளெமெண்ட் ஃப்ராங்க் கிளெமெண்ட் தீப் வந்து நம்முடைய கோயில் மாஸ்டருடைய பையன். அதான் தான் இன்னைக்கு ரொம்ப ஃபுல்லாக ஸ்பிரிட்டாக பாடினார். தேங்க்யூ கோயில் மேக்கர்ஸ். அப்பா அம்மா 2 பேரும் இங்கே இருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் த கிஃப்ட் டு தி பேரிஷ். உங்கள் குழந்தையை வந்து திருச்சபை கொடுத்து திருச்சபை நடத்துறதுக்காக பயன்படுத்துறதுக்காக திருச்சபை சார்பாக 2 பேருக்கும் நன்றி. மற்றும் மேக்ஸிமம் கூட இந்த பேரிஷ் சேர்ந்தவர் தான் அவங்களுக்காக நான் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ. தந்தை மகன் தூயாமை பேராமே ஆமென். வல்லவர்களோடு படைத்த எல்லாவற்றை பிதாவாம் சரஸ்வதி அவருடைய சுனாமன் சரஸ்வதி வற்பரிசுத்தாமையால் கர்ப்பமாய்ப்பு ரட்சிஷ்டங்களிலிருந்து பிறந்தார். போன்ஸ் பிராட்டியாளருக்கு பாடுபட்டு செய்வதற்கும் செய்யப்பட்டார். பாதாளத்தில் 3ஆம் நாள் வந்து வைத்திருந்தார். வல்லவருக்கு எல்லாவற்றை பிதாவாகிய சரஸ்வதிகளை பற்றி வைக்கிறார். அவரது ஜீவனை மற்றும் நடக்க வருவார். பரிசுத்த ஆவியை சிஸ்கிறேன், பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை சிஸ்கிறேன், புனித புரோஸ்டை சிஸ்கிறேன், பாவத்திலே சிஸ்கிறேன், சரீரம் காலத்தில் சிஸ்கிறேன், நித்திய ஜீவனை சிஸ்கிறேன். ஆமென். வீடுகளில் செய்வல் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் வீடுலையும் இருவது போல மண்ணுலையும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள்